இப்பொழுது பாஸ்டர் அம்மா அவர்கள் 5 நிமிடம் தனிமையை குறித்து அவர்கள் பேசுவார்கள். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எதை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டம் வரலாம், என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம். எதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். நான் உற்சாகமா இருப்பேன், உற்சாகமா ஊழியத்துக்கு போவேன், உற்சாகமா செய்தி கேட்பேன், அதே போல உற்சாகமா வீடு திரும்புவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு இருக்கணும். நீங்களே எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த பஸ் பிடிச்சி ஒரு 2 நிமிஷத்தில் இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் கிளம்புனதே கிடையாது. கிளம்பி வந்தோம். இன்னொருக்கே எனக்கு அந்த ஹார்ட் பீட் அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. எனக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செய்திக்கு ஆரம்பமாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கொடுக்க இருக்கிற செய்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். என்னை முற்றிலும் மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கலான்னுட்டு ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு. டாபிக் ஒன்றுமே ஞாபகம் வரல. யோசிச்சுட்டே வந்தேன். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க என்ன செய்தி கொடுக்கலான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலையோடு தான் இருந்தேன். கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் கொடுத்தது தனிமை. தனிமையை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு என் உள்ளத்தில் ஏவினாங்க. அதனால இன்னைக்கு நான் தனிமையை பற்றி தான் பேசுகிறேன். தனிமை அப்படின்னால எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருடைய வாழ்விலும் நிச்சயமாக தனிமை ஒன்று வந்திருக்கும். பிடிக்காத ஒன்று என்னது? தனிமை தான். தனிமைங்கிறது யாராலையுமே சகித்து கொள்ளவே முடியாது. ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்கும். கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தனிமைப்படுத்தினாங்க. அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் தெரியுமா? பைபிளில் கூட நம்மளை அநேக நேரில் பிசாசானவன் கூட என்ன பண்ணுறான்? தனிமைப்படுத்திடுறான். வியாதின்னு ஒன்று கொண்டு வந்துடுறான். அப்போ என்ன பண்ணுறோம்? குடும்பத்தாரால் நம்ம ஒதுக்கப்படுறோம், பண பிரச்சனையினால ஒதுக்கப்படுறோம், நம்மளால் என்ன பண்ணணுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய உள்ள உடைக்கப்படுது. அதே போல தான் தனிமையில் ஒரு பாதையில் கடந்து வந்த ஒரு மனுஷங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 38 வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு வியாதியினால தனிமைப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியாது, யாருமே அவங்கள கூட்டிட்டு கொண்டு போய் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் விட முடியல. அந்த அளவுக்கு அவருடைய வியாதி கொடுமையா இருந்தது. அவங்க போறதுக்குள்ள மற்றவங்க போய் அவங்களுக்கு சுகம் கிடைச்சிது. இன்னைக்கு கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? வியாதியோடு வந்திருக்கலாம். ஐயோ, எனக்கு கால் நடக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் கால்களை யாராவது தடவி விட மாட்டாங்களா, எனக்கு உறுதுணையா யாராவது இருக்க மாட்டாங்களா, என் கூட ஆறுதலா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க தனிமையில வாடி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், சரிங்களா? நம் தேவன் மிகப்பெரியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர். அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நிச்சயம் சுகம் தருவார். இந்த 38 வருஷம் அந்த வியாதிப்பட்டிருந்த மனுஷனுக்கு யாருமே உதவி செய்யல. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு வியாதி சுகமாயிடுச்சு. பார்த்தீங்களா? அதே போல நீங்க எந்த வியாதியில நீங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் நிச்சயம் சுகம் கொடுப்பார். ஒன்றே ஒன்று தேவை, விசுவாசம் தேவை. எனக்கு எப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த வியாதி எனக்கு சுகமாகும். கால் நடக்கவே முடியாது, டாக்டர் சொல்லியிருக்கலாம் உன்னால முடியாது, நீ இப்படியே தான் இருக்கணும், உன் மகனுக்கு வந்திருக்க வியாதி மாறவே மாறாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்க வியாதியை மாற்றக்கூடிய வல்லமை நம்மளுடைய ஆண்டவருக்கு உண்டு. அவர் நிச்சயம் உங்களுக்கு சுகம் தருவார். அதை நினைச்சு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னது? தனிமை இருக்கும். குடும்பத்தார் என்ன பண்ணிருக்கலாம்? வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையான ஒரு பாதை வந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு கடுமையா இருக்கும். என்னன்னா எல்லாரும் கூட்டமா இருக்கும் போது ஜாலியா இருக்கும். தனிமையின் ஒரு பாதையில உங்களை ஒதுக்கும் போது என்ன பண்ணுவீங்க? ரொம்ப வேதனைப்படுவீங்க. நீங்க எவ்வளவோ நேசிக்கலாம், நான் இவ்வளவு அதிகமா நேசிச்சு, ஆனா அவங்க என்ன ஒதுக்குறாங்களேன்னு சொல்லி இரவு முழுக்க நீங்க என்ன பண்ணலாம்? கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். வேதத்துல பாருங்க, சங்கீதம் 102 பார்க்கிறோம். அதுல ஃபுல்லுமே என்னது? தனிமையின் பாதைகள் தான். அதை நினைக்கும் போது தனிமையா இருந்தவங்களுக்கு அதோடைய வேதனை தெரியும். சங்கீதம் 102:7 பாருங்களேன். சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் நான் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். பார்த்தீங்களா? தனிமையின் பாதையில நடக்கும் போது என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாதையா இருக்கும். வேதத்துல ஒரு அழகான இது பார்க்கும்போது யோசேப்பு ஐயா என்ன பண்றாங்க? அவங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா குடும்பத்தில் இருக்கிற
யோசேப்பையா அவங்களுடைய சகோதரர்கள் அதிகமா நேசிக்கிறாங்க. ஆனா சகோதரர்களோ என்ன பண்றாங்க, அவங்கள பகைச்சி ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாதபடி குழியில தூக்கி தள்ளி கூட போடுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா உங்க சகோதரர்களே எழும்பலாம். நீங்க நல்ல உண்மையா இருக்கலாம், ரொம்ப அன்பு வைக்கலாம், ஆனா உங்களுக்கு விரோதமா எழும்பிக்கிட்டே இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இங்க யோசேப்பையா வந்து பாருங்க, சகோதரர்கள் ஒதுக்குனாங்க, ஆனா தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவரை ஒரு காலம் ஒதுக்கவே இல்லை. பாத்தீங்களா, கடைசியில் அவரை அதிபதியாய் வைத்தார். இன்னைக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களோ நீங்க முடிவு பண்ணிருங்க, நம்மளை எல்லாரும் ஒதுக்குறாங்களா, நிச்சயம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். அதை என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. நீங்க எந்தெந்த இடத்துல தனிமைப்படுறீங்களோ ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு, உயர்த்த போகிறார். முத்துக்கள் என்னது, விலையேறப்பட்டதா இருக்கும், 1-2 தான் இருக்கும். பாசியை பார்க்கலாம், அதிகமா கிடைக்கும். முத்துக்கள் 1-2 தான் இருக்கும். நீங்க அந்த முத்துக்களை போல ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த போறார். அதனால என்ன பண்ணாதீங்க, வீட்டுல ஒதுக்குறாங்க, குடும்பத்துல ஒதுக்குறாங்க, கணவன் ஒதுக்குறார், மனைவி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஒரு காலமும் அதை நினைச்சு கவலைப்படவே செய்யாதீங்க. மத்திய 5:4 பார்க்கிறோம், துயரப்படுகிறவன் பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்க துயரத்தோடு இருக்கலாம், உங்களுடைய கஷ்டங்கள் வேற யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வேதனையை குறித்த மனசுக்குள்ளேயே பொதும்பி போய் இருக்கலாம். என் கஷ்டம் யாருக்கு தெரியாது, நான் வெளியே வந்து சந்தோஷமா நான் காண்பிக்கிறேன், ஆனா என்னுள்ள உள்ளத்தில் இருக்கிற கஷ்டம் யாருக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க உங்க கஷ்டத்தின் நேரத்தில் யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போங்க. இசப்பா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, மனசு ரொம்ப பாரமா இருக்கு, எல்லாரும் என் கூட இருந்தாலும் ஆனா நான் தனிமையை உணர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார், உங்களை தேற்றுகின்றவராய் இருக்கிறார். நிறைய பேருக்கு தனிமை வரும்போது என்ன பண்றாங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தனிமை வரும்போது ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். ஆண்டவர் கூட பக்கத்துல இன்னொன்னு யாரு இருக்கா, சாத்தானு இருந்துகிட்டே இருக்கான். தனிமையா இருக்கும் போது தான் என்ன பண்றான், நிறைய விஷயங்களை யோசிக்க சொல்றான். உனக்கு ஒண்ணு இல்லை, நீ வாழ முடியாது, உன்னால வாழவே முடியாது, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது, நீ படிச்சது வேஸ்ட், நீ வாழ்ந்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியில நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ தற்கொலையை நோக்கி போகும். அந்த எண்ணம் நம்மளுக்கு வரவே கூடாது. நம் பக்கத்துல யார் இருக்கார், பிசாசை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை வாழ வைக்கணும்னே நினைக்கிறார். என் பிள்ளை வந்து என்ன பண்ணணும், என் பிள்ளைய நான் உயர்த்துவேன், என் பிள்ளைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்க எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. தனிமையை பாதை வந்து எல்லாருமே கடந்து வருவாங்க, ஆனா ஒரு நாள் அது மாறும். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். எதை நினைச்சு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. வேலை ஸ்தலங்கள்ல என்ன பண்ணலாம், வேலைக்கு போகும்போது உங்களை வேலை ஸ்தலங்கள்ல நெருக்கலாம், உங்களை கடினப்படுத்தலாம், வார்த்தையினால கடினப்படுத்தலாம், ஒரு குரூப்பிசம் சேர்ந்துக்கலாம், ஒரு டீமா சேர்ந்து உங்களை ஒதுக்கலாம். வேதனையா தான் இருக்கும். ஐயோ, நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, அவங்க ஏன் என்ன ஒதுக்குறாங்க, நான் உங்களுக்கு நன்மை செய்யறேனே நீங்க சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். சிங்க கபிகுள்ள யார போட்டாங்க, தானியேல் ஐயாவை சிங்க கபிகுள்ள போட்டாங்க. அங்க சிங்கங்கள்லாம் அப்படியே சீரண்டு பாயிறது போல இருந்தது, பசியோடு இருந்தது. ஆனால் சிங்கங்களால அதோடைய தோற்றங்கள் மட்டும்தான் அவ்வளவு பயங்கரமா இருந்ததை தவிர்த்து தானியேல் ஐயாவை ஒரு சின்ன கீறல் கூட போட முடியல. ஏன்னா அங்க தேவதூதன் அவர்கள் பக்கத்துல இருந்தாங்க, தானியேல் ஐயாவோடு கூட இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு விரோதமா இவங்க எழும்புறாங்க, அவங்க எழும்புறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எழும்புறாங்க, என் டீமா சேர்ந்து என்ன ரொம்ப கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன வேதனைப்படுத்துறாங்க. ஐயோ, எனக்கு நிம்மதி இல்லையே, நான் என்ன ஆயிருமோ, என்ன கடிச்சிருவாங்களோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நீங்க நினைச்சு பயந்துட்டு இருக்கலாம். முடியவே முடியாது. உங்க பக்கத்துல யார் இருக்கார், தூதன் இருக்கிறார், உருவிய பட்டயத்தோடு இருக்கிறார், நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாத. இன்னையில இருந்து நீங்க யோசிங்க, எசப்பா, நான் தனிமையில இருந்தால் நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க, என்ன உயர்த்துவீங்க, என்ன பலப்படுத்துவீங்கன்னு சொல்லி ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கையோடு வாழ்ங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கின்றவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டோம். இப்பொழுது